ஹாப்பி 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 வண்டர்ஃபுல் நியூ இயர் கன்னி ராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு. வருட பலன் அப்படின்றது ராகு கேது சனி குருவை வச்சு தான் மேஜராக உங்களுடைய ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த கிரக அமைப்பு திருப்தியான ஒரு நிலையிலேயே இருக்கு. எப்படி திருப்தி? கண்ணிலேயே கேது வரும்போது 7ல் ராகு வரும்போது எப்படி திருப்தி அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்குண்டான விளக்கம் என்னன்னா, 6ஆம் வீட்டில் சனி பகவான், அடேங்கப்பா, 6ல் சனி பகவான் வரும்போது யோகம் கொட்டும். அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம், எல்லா விஷயத்தையுமே ஜெயிக்க வைப்பார். நன்மைகள் பல நடக்கும்போது சந்தோஷமே, ஆனால் தீது நடக்காமல் இருக்கும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த 6ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கும்போது நெகட்டிவ் எல்லாத்தையுமே அவர் பாசிட்டிவாக மாற்றுவார். அது அவ்வளவு சூப்பர். மனோபயம் கொஞ்சம் கூட இருக்காது. எதிரிகளே இருக்க மாட்டாங்க. எதிரின்னு சொல்லி வரணும்னு நினைக்கும் போதே அங்கே ஒரு பெரிய தடை எதிரிக்கு வந்துடும். அப்போ எதிரின்ற வார்த்தையே இருக்காது, பயம் இருக்காது. மனசில் என்னமோ ஒரு கவலை அப்படின்னு இருந்து வந்த அனைத்து கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்களும் நீங்கள் டிசம்பர் 20 சனி பெயர்ச்சிக்கு பிறகே, அதுக்கு முன்னாடி திருக்கணிதத்துலேயும் ஆயிடுச்சு, இப்போது வாக்கியப்படியும் ஆயிடுச்சு. சனி பெயர்ச்சிக்கு பிறகே உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வந்திருக்கிறது கண்டிப்பாக எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க. சுய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். அதில் இருக்கக்கூடிய திசா புத்தி ரொம்பவே பேசும். இருந்தாலும் கோச்சாரம் ரொம்பவே பேசும். அந்த கோச்சாரத்தில் சனி பகவான் 6ஆம் வீட்டில் நடப்போடும்போது இந்த 2024 வெற்றி நிச்சயம் நிச்சயம் நிச்சயம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேயும் ஒரு 3 மாதம் பிறகு, அதாவது மே மாதத்துக்கு பிறகு ஃபண்டாஸ்டிக்கான அப்லிஃப்ட்மெண்ட் எல்லா விஷயத்துலையுமே கிடைக்கும். இப்பயே திருப்தி, அப்போ அதீத திருப்தி. அப்போ மட்டும் கேது அங்கே தானே இருக்காரு, அப்புறம் எப்படி அப்படின்னு யோசிச்சா, குருனுடைய பார்வை இருக்கே, குருனுடைய 11ஆம் வீட்டில் தானே ராகு இருக்க போறாரு, குருனுடைய 5ஆம் வீட்டில் தானே கேது இருக்க போறாரு, உங்களுக்கு 9ஆம் வீட்டில் குரு இருக்காரு. அப்போ எப்படி சுத்தி எப்படி பார்த்தாலுமே அங்க கை கொடுத்து உதவுறதுக்கு சனியும் குருவும் இருக்கும்போது வேற என்ன கவலை? அப்போ ராகு கேதுவினால் வரக்கூடிய நெகட்டிவிட்டி கூட குரு சனியினால் அது கரெக்ட் ஆயிடும். ஆன் தி ஹோல் கன்னிராசி அன்பர்கள் நிறைய சந்தோஷப்பட வேண்டிய ஒரு ஆண்டாவே இருக்கு. சரி, எதில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஜாப் ரொம்ப நல்ல ஒரு திருப்தியான ஒரு நிலையில் இருக்கும். அண்ட் நிறைய ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரெக்கக்னிஷன் சூப்பராக உங்களுக்கு ஆகும். அதே மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்க நிறைய ஞானம் பெற்று நிறைய புது டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ப்ரொசீஜர்ஸை மாற்றி மாறுதலினால் எக்கச்சக்கமான ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட், பிஸ்னஸ் திருப்தி. ஓப்பனாக சொல்லணும்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற வார்த்தை கன்னிராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதில் கன்னிராசி கன்னி லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் இது நாள் வரைக்கும் வேலையே கிடைக்கலையே, அல்லது வேலை தனக்கு கிடைச்சாலும் திருப்தி இல்லையே, தொழில் தன் பேரில் நடக்கலையே, ஐடியாஸ் கொடுத்தாலும் எதுவும் செயல்படலையே அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு பேரும் புகழும் ஒரு வீட்டளவில், அவங்களுடைய ஆஃபீஸ் அளவில், அவங்களுடைய பிஸ்னஸ் அளவில், பார்ட்னர்ஷிப் அளவில், என்னடா எல்லாரும் குழம்பிட்டு இருந்தோம், டக்குன்னு இந்த ஐடியா சொல்லி டோட்டலுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்துட்ட அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மன திருப்தி, அதுதான் நான் சொன்னேன், சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. அதே மாதிரி கடன் தொல்லை தீந்துருங்க. எப்படிப்பட்ட விஷயத்துலையும் ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் வரும்போது நீங்கள் கடனை முதல்ல அடைச்சி அப்பாடான்னு உட்கார வச்சிரும் இந்த சனி பகவான். அவ்வளவு விஷயத்தையும் நிம்மதி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த சனி பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் எந்த தடை இருந்திருந்தாலும் அந்த தடையை தவிடுபொடி ஆக்கிறதுக்கு எப்பயுமே அதுக்கு உங்கள் மேலேயே கேது 7ல் ராகுன்னா ஃபஸ்ட்டு எல்லா ஜோசியரும் எல்லா கணக்குகளும் சொல்லக்கூடியது தடை. ஆனால் அந்த தடை நிவர்த்தி ஆகுது. அது யார் மூலியமா? சனி பகவான் மூலியமாகவும் குரு பகவான் மூலியமாகவும் நிவர்த்தி ஆகுது. அப்போது
தடை நிவர்த்தி. தடை நிவர்த்தினா என்ன? சுபகாரியம் நடக்கும் அப்படின்றது. எப்படிப்பட்ட நின்று போச்சுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் கூட இப்போ மூவ் ஆகிடும். ஓப்பனாக சொல்லணும்னா கன்னி ராசிக்கு ரிலீஃப் 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 அண்ட் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது தான். பதட்டம் அருமையாக குறைஞ்சிடும். நீங்கள் பண்ணுறதை சக்ஸஸாக பண்ணுவீங்க. அதே மாதிரி இப்போது ஒரு பிஸ்னஸாக இருந்தால் நீங்கள் யாராக இருந்தாலுமே நம்மளுடைய ஹிந்துக்கள் எப்படி இருப்போம், என்ன பண்ணாலுமே குழந்தைகளுக்காக அப்படின்னு வாழக்கூடியவங்க நம்ம. அப்போது குழந்தைகளுக்காக சொத்து சேர்த்தல், குழந்தைகளுக்காக புது பிஸ்னஸ் டெவலப் பண்ணி கொடுத்தல், நாளைக்கு குழந்தைகளுக்காக நினச்சி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அது எல்லாமே கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு இப்போ நடந்தே தீரும். அப்போது குழந்தைகளுக்காக அனுகூலம், குழந்தைகளுக்கு வழியில் அனுகூலம் அப்படின்றதும் இருக்கும். அதே மாதிரி பண தட்டுப்பாடு அப்படின்றது இந்த வருஷம் இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு ரூபத்தில் நிறைய விஷயங்கள் சாதிக்க தோணும். ஸோ நீங்கள் ஒரு கடனை அடைச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது திருப்தின்றது ஏற்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கடன் அடைச்சிட்டிங்கன்னா அந்த கடன் கொடுத்தவர் என்ன பண்ணுவார்? சார் சூப்பராக அடைச்சிட்டிங்க சார், இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க சார், நீங்கள் 5 lakhs வாங்கியிருந்தீங்க சார், நான் உங்களுக்கு 10 lakhs கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்வார். அந்த இடத்துல மட்டும் உங்களுடைய திசா புத்தியை நீங்கள் கால்குலேட் பண்ணி அடைச்சிட்ட நிம்மதியோடு இருக்கணுமா, அல்ல அதை இப்போது அதிகப்படுத்தணுமான்றது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஃபாரின் சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்க ஃபாரின் போகணும், ஆன்சைட் போகணும்னு நினச்சாங்களோ அவங்கெல்லாம் இப்போவே போயிருந்திருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இனி போகவும் எக்கச்சக்கமான சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு யூ வில் டிசைட், நான் ஃபாரின் போகிறது நல்லதா, நான் இங்கே இருக்கும்போது ஃபாரின் போகிறது சூப்பர்னு நினச்சேன், அங்கே போனவொன்னு தான் இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, ஆனால் இது நல்லா இருக்குது. ஸோ இஸ் இட் ரைட் ஃபார் மீ டு கோ ஆர் நாட் அப்படின்ற டெசிஷன் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நான் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்? எப்பயுமே எந்த கிரகமாக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அதுக்குண்டான ப்ளஸ்ஸஸும் உண்டு, மைனஸஸும் உண்டு. ஸோ அந்த மைனஸ் அப்படின்றது என்னென்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அகலக்கால் வச்சிடக்கூடாது. உங்களுடைய தொண்டை, அதாவது இஎன்டி சம்மந்தமாக நீங்கள் காஷனாக இருக்கணும். அதே மாதிரி உஷ்ணம் சம்மந்தமாக பிரச்சனை வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி இந்த கேதுனால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய டவுட்டு வரும். ஏன்னா இது ஞானக்காரகன் இல்லையா? ஸோ இப்போ ஒரு பூஜை பண்ணும்போதே நமக்கு எல்லாம் என்ன, இது ரைட்டா இது தப்பா, இது இப்படி பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு இல்லையா? அந்த டவுட் உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த டவுட்டை அலசி ஆராய்ஞ்சு பிறகு நீங்கள் முடிவெடுக்கும் போது சூப்பராக எடுப்பீங்க. அதுக்காக தான் நான் ஃபாரின் சான்ஸ் வரும்னு சொல்லும்போது கூட அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸஸ் புரியும்னு நான் சொன்னேன். நிறைய பேர் இப்போ ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த லோன்லி அப்படின்ற விஷயத்த நீங்கள் எப்படி ஜெயிச்சுக்கணும்? ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, அந்த என்டர்டெயின்மெண்ட் என்னவா வேணாலும் இருக்கலாம். இட் மேபி ஒரு கோயிலுக்கு போகிறது சிலருக்கு என்டர்டெயின்மெண்ட், ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு என்டர்டெயின்மெண்ட், சிலருக்கு மூவி போகிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட். அந்த மாதிரி பல என்டர்டெயின்மெண்ட்குள்ளே உங்களை தள்ளிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நாலேஜ் சூப்பராக ஃப்ளோ ஆகுங்க. ஸோ அந்த நாலேஜை நிறைய விஷயங்கள், பிஸ்னஸ் அப்லிஃப்ட்மெண்ட், ஃபேமிலியில் எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான ஞானமும் சேர்ந்தே வருது. அதே மாதிரி குரு உங்களுக்கு மாறினதுக்கப்புறம் ஏப்ரலில் மாறுது. ஸோ மேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் சொல்லுவேன் இது 10-20 மடங்கு உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். நிறைய ஃபவுண்டேஷன் நீங்கள் வித்துடுவீங்க. அதே மாதிரி ரொம்பவே, அதாவது ரொம்ப மன கஷ்டப்பட்டு டிவோர்ஸ் போனவங்களுக்கு கூட, ஏன்னா எப்பயுமே 7ல் ராகு கேது இருக்கும்போது கேர்ஃபுல்லாக இருங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில், இதெல்லாம் எல்லாருமே சொல்லுவோம் இல்லைங்களா? அது ட்ரூ தான். ஆனால் அது கூட இப்போ மாறி, ஏன்னா சனி குரு இருக்காங்க இல்லையா, அது கூட மாறி மன சங்கடங்கள் இருந்த கணவன் மனைவி கூட அதை சார்ட் அவுட் பண்ணி, ஏன்னா நாலேஜ், அந்த நாலேஜ் வந்துடுது இல்லை. லைஃப் என்னங்க,
அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண தெரிஞ்சிடுச்சுன்னா எப்படிப்பட்ட ஒரு விஷயத்துலையும் ஜெயிச்சிடுவோம் இல்லையா? ஸோ அந்த நாலேஜ் வந்து இப்போ கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு வரும். ஸோ ஓகே, இப்படியா, இது இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே, இது இப்படி புரிஞ்சுக்கலாமே. ஸோ ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கை கோத்து நடக்கும்போது அது உங்களுடைய ஹையர் அஃபீஷியல், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருக்கட்டுமே, அப்போ வந்து ஒரு ஸ்மூத்னஸ் லைஃப்பில் வருன்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா குரு வீட்டில் ராகு, குரு 7-11 ராகு வரார். ஸோ உங்களுக்கு 9 குரு. ஸோ அப்படி இருக்கும்போது முன்னோர்களால் உங்களுக்கு ப்ளஸ், அதாவது முன்னோர் வழி சொத்துக்கள் வர வேண்டியது இருந்தாலும் உங்கள் நாலேஜை யூஸ் பண்ணி பண்ணலாம். வைஃப் மூலிமா உங்களுக்கு சொத்துக்கள் வரணுன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக வரும். இங்கே நீங்கள் ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது பெருமாள் கோயிலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சுபிக்ஷமாக இருங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஜொலித்தில் பாருங்கள், மைண்டை நீங்கள் ரொம்ப நாலேஜ் வரக்கூடிய விஷயத்தில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நல்லா தூங்குங்க. இதெல்லாம் எக்கச்சக்கமான விஷயத்தில் உங்களை மேல் நோக்கி கொண்டு வந்துடும். ஸோ இந்த 2024 முடியும் போது என்னென்னலாம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தீங்க, ஃபேமிலி ப்ராப்ளத்தில் எப்படி உங்கள் நாலேஜை யூஸ் பண்ணி நீங்கள் அதை சரி பண்ணி ரிலீஃப் ஆனீங்க, ரிலீஃப் ஆனது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்படி ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைச்சிது, இதனால் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் எப்படி ஆச்சுன்றதெல்லாம் நீங்களே உங்களை நினச்சி சந்தோஷப்படக்கூடிய வகையில் தான் இந்த 2024 இருக்குது. ஸோ என்ஜாய் இட். மேலும் விவரங்களுக்கு 9842226655